புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. பொறுமை கொண்ட பெண்மை வாழ்க்கையின் தீபம். பெருமை கொண்ட பெண்மை வடிவினில் தெய்வம். புகுந்த வீடு என்பது இறைவனின் பரிசு. உன்னை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் நீ அன்பின் முரசு. கோலத்திற்குள் புள்ளி போல அவளும் இருப்பாள். கனிவோடு குடும்பம் வாழ தினமும் செய்வாள். பண்பாடு மாறாமல் வாழ்வில் நடப்பாள். சிறு பலனேதும் கருதாமல் சுமையை சுமப்பாள். படி தாங்கும் இரும்பாக துன்பம் பொறுப்பாள். இடி தாங்கி போல பிறரின் கவலை துடைப்பாள். கண் போன்று கணவனையே எண்ணி வாழ்வாள். குடும்பம் என்னும் கோயிலுக்கு காவல் ஆவாள். புகுந்த வீடு புகுந்த வீடு. மிஸ்டர் ராவணன், என் புருஷன் கிட்ட இவளும் என்னோட மகதான்னு சொல்லாம தன்னை வேற ஒரு ஜமீன் என்னை என் புருஷன் கிட்ட காட்டி கொடுக்காம போயிட்டாரு. எந்த வகையிலையும் எப்பவும் நான் என்னோட அப்பாவுக்கு பிரச்சனை தரமாட்டேன். அப்படி ஒரு உதவியை தான் நான் உங்ககிட்டயும் கேட்டுக்கிறேன். என்ன என் புருஷன் கிட்ட காட்டி கொடுத்துறாதீங்க பிளீஸ் பிளீஸ். Mr. Argesan, your problem solved. Oh, thank you very much, sir. It's okay. உங்களோட கார்டு ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகல. ஆனா நான் என்னோட கார்ட்லயே பே பண்ணியாச்சு. உங்களோட கிஃப்ட் பேக் டெலிவரி கவுண்டர்ல இருக்கு. சரியா? Sir, you are great person, sir. இந்த கேஷை 1 hourல நான் wire transfer பண்ணிடுறேன், sir. 1 second. This is my card. உங்க கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா கூப்பிடணும். நாங்க 2 பேரும் கண்டிப்பா வருவோம். Sure, why not? And this my card. அப்புறம் தேங்க்ஸ். அப்பா கேட்டதா சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா வரேன் மேடம். பை பாய். மிஸ்டர் அழகேசன், உங்க உட்பி பேர் சொல்லலையே. வைஷாலி. ஓ, சிஸ்டர் பேரு வைஜெயந்தி, உட்பி பேரு வைஷாலி. சூப்பர் சார். அவங்களுக்கு என்னோட விஷஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய் பாய். என்ன இருந்தாலும் ஜமீன் தான். அந்த பேச்சு தோரணை எல்லாம் பிளட்லயே இருக்கும் போல் இருக்கு. உங்க அப்பா சாரி, கிளம்பலாமா? அனு, போலாம்.
என்னடா இது பேப்பர் மாலை? ஆமா, ஒரு துண்டு பேப்பர்ல தேவிக்கு குழந்தை பிறக்கணும்னு எழுதி அத மாலையா கட்டி விநாயகர் சதுர்த்தியில இருந்து வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் தொடர்ந்து போடுறதா பேச்சு வேண்டியிருக்கா? வாடா. ஐயா மாப்பிள்ள வந்துட்டாரு. ஸ்டெலா, ஐயா. வைஜெயந்தி வீரலட்சுமி வர சொல்லு. சரி. அடைக்கலாம். இதோ வரேன் ஐயா. மாப்பிள வாங்க. ஹலோ மாமா. இடத்த கண்டுபிடிச்சு வரதுக்கு சிரமமா இருந்ததா? இல்ல, முதல்லயே சொல்லியிருந்தா கார்வர் அனுப்பியிருப்பேனே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, நான் ஈஸியா வந்துட்டேன். மாப்பிள, இவர்தான் ப்ரொஃபசர் அடைக்கலம். வணக்கம் சார். நீங்க எங்க வீட்டுக்கு வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. அங்கிள், நான் வந்திருக்கேன். என்ன இன்வைட் பண்ண வைஜெயந்தியும் ஆன்ட்டியும் வருவாங்கன்னு பார்த்தா அவங்க இந்நேரம் இங்கதான் இருந்தாங்க. இப்பதான் உள்ள போனாங்க. நீங்க வாங்க வாங்க. வரேன். வாங்க. வாங்க உட்காருங்க. இட்ஸ் ஓகே அங்கிள், பரவாயில்ல. முதல்ல வைஜெயந்தியை வர சொல்லுங்க, நான் பார்க்கணும். அதோ வைஜெயந்தி வந்துட்டாளே. வாங்க மாப்ள. ஹலோ ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வைஜெயந்தி, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன். நீ எதுவும் பேச மாட்டியா? ஹலோ. அவ்வளவுதானா? நான் உன்னை சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் நாம இப்பதான் சந்திக்கிறோம். நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நாம ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி நிறைய பேச வேண்டியது இருக்கு. நான் இன்னொரு நாள் வந்து உன்னை அவுட்டிங் கூட்டு போறேன். என்ன இந்த வீடு இவ்வளவு ஹாட்டா இருக்கு? எப்படி அங்கிள் நீங்களாம் இந்த வீட்டுல இருக்கீங்க? வைஜெயந்தி, நீ இந்த வீட்லயா தங்கி படிச்ச? நீங்க மாச கணக்குல இங்க தங்கி இருக்கீங்க. என்னால இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையே. பேசாம ஒரு ஹோட்டல்ல நீங்க ரூமை புக் பண்ணி தங்கி இருக்கலாம். இல்ல நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வந்திருக்கலாம்ல. இல்ல மாப்பிள, மிஸ்டர் அடைக்கலம் என் பொண்ணுக்கு ஒரு கார்டியன் மாதிரி. வைஜெயந்தி இங்க இருக்கிறது ஒரு சேஃப்னு நினைச்சேன். எங்களுக்கும் இங்க தங்கி இருக்கிறது நம்ம சொந்த வீட்டுல தங்கி இருக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட். ஓ, ஒரு ஜமீன் இந்த மாதிரி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கண்டினியூஸா ஒரு 10 மினிட்ஸ் என்னால இங்க இருக்க முடியல.
எடுத்துக்கோங்க. நோ தேங்க்ஸ். வைஜெயந்தி, இந்தா உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கிற சின்ன கிஃப்ட். நோ தேங்க்ஸ். ஹேய், நான் உனக்காக வாங்கிட்டு வந்தது இது. இதையே வேணான்னு சொல்ற? வாங்கி ஓபன் பண்ணி பாரு. வேண்டான்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். மாப்பிள்ளை தராருலமா, வாங்கிக்க. வைஜு, உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லு. ஓபன் பண்ணி பாரு. உனக்கு இது பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்காமையா போயிருக்கும். இனிமே பிடிக்கலனாலும் பிடிச்சதா சொல்லிதானே ஆகணும். எங்க அந்த நெக்லஸ் போட்டு காட்டு. உனக்கு எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும். சாரி, எனக்கு ஜுவல்ஸ் போட்டுக்கிறதுல எப்பவுமே பெரிய இன்ட்ரெஸ்ட் இருந்ததில்ல. இப்பதான் நான் சொன்னேன். இது வரைக்கும் எப்படியோ, இனி நீ உன்னை மாத்திக்கிட்டாகணும். எனக்கு தகுந்த மாதிரி உன்னை மாத்திக்கணும். உனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் பார்க்க வேணாமா? ஆண்டி, அவளுக்கு போட்டு விடுங்க. ஆண்டி, என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டு விடுங்க. வைஜெயந்தி, நெக்லஸ போட்டதும் நீ இன்னும் அழகாயிட்ட. என்னோட செலக்ஷன் எப்படி எப்படி இருக்கு அங்கிள்? சூப்பர். தேங்க்ஸ் அங்கிள். மாப்பிள்ள, லஞ்ச் ரெடி ஆயிட்டு இருக்கு. வாங்கல, ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். அங்கிள், நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடலாமா? போலாமே. வீரலட்சுமி, நாங்க கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம். நீங்க லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிடுங்க. வைஜெயந்தி, நான் வந்துடுறேன். Indecent fellow. ஏய், நாங்க ரெண்டு பேரும் போய் டீ சாப்பிட்டு வரோம். அப்புறம் நீ போ. வாடா, வந்தோம். சீக்கிரம் வாங்க. சரி, வாடா. யார் பண்ணி? சார், சத்தம் போடாதீங்க. நான் உங்களை காப்பாத்த வந்திருக்கேன். ஆமா, இதுக்காக உங்களை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அதை ஏன்பா கேக்குற? அது ஒரு பெரிய கதை.
ஒரு இடத்துல வேஷம் கட்டி நடிக்க வந்த இடத்துல ஆமா வெளியில ஆளு யாரும் இல்லையா? இல்ல, 2 பேரு இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. ஒருத்த பாத்ரூம் போயிருக்கான். சீக்கிரம் வாங்க. என்ன நிக்கிறீங்க? வாங்க போலாம். வாங்க. ஏய், யாரா நீ? சொல்றா, நீ எப்படா உள்ள வந்த? டேய், யாரா நீ? யார் வீடு? சவுண்ட் கேக்குதுடா. உள்ள போடா. போடா சீக்கிரம் போடா. போடா வர. போ வர. என்னடா கட்டி போறீங்க? என்னடா கட்டி போறீங்க? ஏய், நில்றா. ஏய், யாரா நீ? யாரா நீ? புறானே. ஏய், ஹெல்மெட் கைட்டா. ஏய், எதுக்குடா வந்த? ஏய், 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 போடா. ஏய், ஏய், அவன போடா. போடா, போடா. விடுறேனா? ஏய், நில்றா. ஏய், யாரா நீ? விடுறா. ஏய், ஏய், அம்மா. ஏய், அவன விடுறா. விடுறா. ஏய், புறா, புறா, புறா. போய் வரடா. ஏய், புறா. புறா. விடுறா. விடுறா. விடு சொல்லல. விடுறா. ஏய், ஏய், சொல்றத கேளு. ஏய், விடுடா. விடுங்க சொல்லல. என்கிட்டயா? ஏய், என்ன பத்தி தெரியாது உங்களுக்கு. விடுறா டேய். கொஞ்சம் கலக்கத உள்ள போனா. ஏய், என்ன அடிச்சு போட்டு தப்பிக்க பாத்தியா? ஆளை செட் பண்ணி அடிக்கிறியா? வந்தவன் யாரா? வந்தவன் யாருன்னு சொல்லு. வந்தவன் யாரான்னு கேக்குறா? சொல்றத கேளுடா. வந்தவன் யாருன்னு எனக்கு தெரியாதுடா. தெரியாதா? உன்னை அடிச்சேன்னு வச்சுக்க. ஏய், அடிச்சுதான் ஆயிட போகுதுடா. முதல்ல ஜெய் சாருக்கு போன் போடுறா. டேய், மாப்ள என்ன இங்க? நம்ம லெவலுக்கு இங்க நின்னா என்னோட கெஸ்ட் ஹவுஸ் போறதுக்கோ இல்ல ஹோட்டல்ல ரூம் போடுறதுக்கோ இல்ல ரன்னிங் கார்ல பேசுறதுக்கோ முடியாது. ஐ திங்க் இந்த இடமே போதும்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவசரமா பேச வேண்டிய விஷயம் மாப்ள. சொல்றேன். பொதுவா ஜமீன் பரம்பரையில இதெல்லாம் சாதாரண விஷயம்தான். ஆனா எப்பவும் முன்னெச்சரிக்கையா நாளைக்கு லீகலா எந்த பிரச்சனையும் வந்துடாதபடியும் நாம பாத்துக்கணும். கரெக்டா? மாப்ள, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல மாப்ள. நக்கல கோட்டையில இருக்கிற நீங்க அங்க விதைச்சது இங்க மரமா வளர்ந்து நிக்குது. புரியலையா அங்கிள்? ஜுவல்லரி ஷாப்ல நான் அனுஷாவை பார்த்தேன். உங்க பொண்ணு அனுஷாவை பார்த்தேன். அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் விஸ்வநாதனும் கூட வந்திருந்தார். என்னோட கிரெடிட் கார்டுல ஒரு சின்ன பிரச்சனை. அவர் பேங்க் மேனேஜராமே, அவர்தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்தாரு. நான் ஒரு ஜமீனோட மகன்னு தெரிஞ்சு அனுஷாவை எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார். அவங்க நக்கலக்கோட்டை ஜமீனோட ஒரே மகள், ஒரே வாரிசுன்னு சொன்னாரு. உங்களை பத்தி கூட சொன்னார். நீங்க கிளியனூர் ஜமீனா, உங்களுக்கு கூட வைஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொன்னாரு. என்ன கூட உங்களோட மகன்னு அவரே சொல்லிக்கிட்டாரே. அனுஷா உங்ககிட்ட பேசினாளா? பேசினாங்க. அவங்க புருஷனுக்கு உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக பதட்டத்துல பேசினாங்க. பாவம், தன்னை நக்கலக்கோட்டை ஜமீனோட ஒரே பொண்ணுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. உங்களுக்கு இப்படி ஒரு மகன் இருக்கிறது எனக்கு பெரிய உறுத்தலா இல்ல. உங்களுக்கு ஊருக்கு ஒரு மகனோ மகளோ இருந்தா கூட அதை பத்தியும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனா அவங்க தன்னை உங்களோட ஒரே வாரிசுன்னு வெளியே சொல்லிக்கிட்டு தெரியறது எனக்கு பெரிய உறுத்தலா இருக்கு.